வணக்கங்களே. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்குட்பட்ட 13வது வார்டு ஆர்எஸ் நகர் பகுதியில் கூலி வேலை செய்து வரும் பெண்தான் லட்சுமி. இவருடைய மோதிரம் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போனது. அதனை பல இடங்களிலும் அவர் தேடியுள்ளார். ஆனால் அந்த மோதிரம் கிடைக்கவில்லை. இந்நிலையில்தான் நேற்று நகராட்சி தூய்மை பணியாளர்கள் கழிவுநீர் கால்வாயை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது லட்சுமியின் வீட்டின் அருகே கழிவுநீர் கால்வாயை தூர்வாரும் போது அதில் தங்க மோதிரம் இருப்பதை கண்ட தூய்மை பணியாளர்கள் இது குறித்து லட்சுமியிடம் கேட்டுள்ளனர். இதனை பார்த்ததும் அவள் இது காணாமல் போன தன்னுடைய மோதிரம் என பார்த்ததுமே கண் கலங்கினார். இதையடுத்து குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் நகர மன்ற தலைவர் முன்னிலையில் கழிவுநீர் கால்வாயில் எடுக்கப்பட்ட தங்க மோதிரத்தை லட்சுமியிடம் நகரமன்ற தலைவரான சவுந்தரராஜன் ஒப்படைத்துள்ளார். மேலும் கால்வாயில் இருந்து எடுக்கப்பட்ட தங்க மோதிரத்தை எடுத்துக் கொடுத்த தூய்மை பணியாளரான ஆனந்தன் மற்றும் தயாளன் ஆகிய இருவருக்குமே நகரமன்ற தலைவரான சவுந்தரராஜன் பட்டு வேட்டி அணிவித்து பாராட்டு தெரிவித்து அவருக்கு பரிசுகளையும் வழங்கினார். இதையடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்து அந்த தங்க மோதிரத்தை கூலி தொழிலாளி பெண்ணான லட்சுமி சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு சென்றார். கால்வாயில் கிடந்த தங்க மோதிரத்தை மீட்டு கொடுத்த தூய்மை பணியாளரான ஆனந்தன் மற்றும் தயானுடைய இந்த செயலை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.